இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்டா நடிச்சிருக்காருல சிவகார்த்திகேயன். அவருக்கு படத்துல கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா செழியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா இது ஏதோ நிஜத்துல வாழ்ந்த ஒரு தலைவர். நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செழியன்ற பேர்ல முடிகிற மாதிரி. அவங்கள ரிசம்பிள் பண்ற மாதிரி கேரக்டர் நேம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கிடையாது மக்களே. நிஜ தலைவர்களுக்கும் இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. செழியன் இதை ஷார்ட்டா நீங்க சுருக்குனீங்கன்னா முத 3 எழுத்துக்கள் இருக்குல்ல, அதை மட்டும் பொருத்தி பார்த்தா சேனு வரும். சேகுவாரா உலகத்திலேயே மிக தலை சிறந்த போராளியை இப்போ நம்ம போற்றிக்கிட்டு இருக்க ஒருத்தர். அவரோட கேரக்டர் ரிசம்பிள் பண்ற மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு செழியன்னு பேர் வச்சிருக்கானே தவிர மற்றபடி எந்த உள்காரணமும் இதுல கிடையாது. தியேட்டர்ல அப்ளாஸ் பயங்கரமா வாங்கிச்சு இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீனு. ஒட்டுமொத்த சீன்ல அவ்வளவு உணர்ச்சி மிகுந்த வசனங்கள் இருந்தும் இந்த ஒரு கேரக்டர் வந்தப்ப என்ன அப்ளாஸ்ன்றீங்க. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது, ஏன்பா கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ஃபாலோ பண்றவங்களை தாண்டியும் தமிழ் அவ்வளோ ஃபேன்ஸ் இவருக்கு இருக்காங்கன்னு அப்பதாங்க தெரிஞ்சது. ஆளுக்கும் அவரோட யூனிஃபார்முக்கு சம்மந்தமே இருக்காது. நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரும் நம்ம பசில் ஜோசப் இருக்காரு, அவரை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, மலையாள மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த கேரக்டர் பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த கேரக்டர் வரப்ப என்ன கைத்தட்டுன்றீங்க. எஸ்கே கூட அவ்வளோ கிளாப் கிடைக்கலங்க, ஆனா இவருக்கு கிடைச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்டா அந்த படத்துல பார்த்தது இவருக்கு கிடைச்ச கிளாப் இருக்குல்ல, அதை தான் சொல்லுவேன். இந்த மாணவர்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா நிறைய மாநிலங்கள்ல இருந்து பல பேர் வர மாதிரி காட்டுவாங்க. எப்படிங்க தமிழ் மாணவர்கள் தரப்புல சிவா உள்ள காட்டுறாங்க இந்த செழியன் கேரக்டரை, அது போல பல மாநிலங்கள் சார்ந்து காட்டுவாங்க. இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற மாணவர்கள் அமைப்பிலிருந்து வர்ற அந்த தலைவர்கள்னு காட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒற்றுமை இப்போ நான் பிஜேபி ஸ்டேட்ஸா இருக்குல்ல, அது சார்ந்த ஒற்றுமை தான் அப்பயும் உங்களால பொருத்தி பார்க்க முடியும். இதுல நீங்க படம் பார்த்து முடிச்ச பிற்பாடு இந்த ஜென்ரேஷன் முந்தைய ஜென்ரேஷன் எல்லாரும் கனெக்ட் பண்ணி பார்க்குற ஒரே ஒரு புள்ளி ஈஸியாக உங்களுக்கு புரியுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ரு மட்டும்தான் புரியும். அப்படின்னா என்ன ப்ரோ, அரசியல் நிறைய பேசப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா படமே மொழியை பேஸ் பண்ண படம் தான். மொழி அரசியல் இல்லாமல் நாம் இது வரைக்கும் பரிணமிச்சு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த கேள்வியே தப்பாயிடுச்சா? ஓகே ரைட்டு. ஒரு மெல்லிசான கோடு மக்களை இதில் கரெக்டாக படக்குழு ட்ராவல் பண்ணணும். கொஞ்சம் அங்கே இங்கே அவங்க பிசுங்கினாலும் ஒட்டு மொத்தமாக படம் வேற மாதிரி கலரை கொடுத்துரும். உதாரணத்துக்கு வசனங்களை பற்றி சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். எஸ்கே பேசுவாப்பில், அரக்கர்கள் இப்போ அறப்போராட்டம் சார்ந்து வந்திருக்கோன்னு சொல்லுவார். அதாவது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே சர்ச்சையான விஷயமா மாறிடும். ஆனால் இதை படத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது நீங்கள் 2 வகையாக பொருள் எடுத்துக்க முடியும் மக்களே. கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சி அணிமாரி தான் இந்த வார்த்தைகள். இதில் நீங்கள் தமிழர்களை மேலோங்கி காட்டுற மாதிரி எடுத்துக்கலாம், சிறுமைப்படுத்தி காட்டுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ மக்களே. இது போல வசனமும் படத்தில் இருக்குது. இதைத்தான் சொன்னேன், இந்த படக்குழு இது போல வசனங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிருந்தா படம் தமிழோட பெருமையை சிறுமைப்படுத்துகிற மாதிரி படமாக கூட மேபி மாறி இருக்கலாம். இதில் அந்த படக்குழு இருக்காங்களே, அவங்க சக்சீட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டே ஆகணும்.